நம்ம பெத்த தாயார் தகப்பனார விடப்படாது. ஜீவத்தோர் வாக்கியகரணா, நாம புத்திரன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்? திரிபி புத்திரஸ்ய புத்திரதா, 3 காரணங்கள்னாலே தான் புத்திரன்னு பேர். ஜீவத்தோர் வாக்கியகரணாத், அவர்கள் ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் அவர்களிடத்துல பிரியமா இருக்கணும். அவ என்ன எப்படி நடந்துட்டாலும் சரி, நம்மளிடத்துல நாம அவர்களிடத்துல பிரியமா இருக்கணும். அவ எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். பிரத்யப்தம் பூரிபோஜனாத், அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்ல முறையில செய்யணும். எந்த அளவுக்கு நம்மால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும். கயாயாம் பிண்டதானாச்சா, ஜென்மாவில் ஒரு தடவையாவது கயா கஷேத்திரத்துக்கு போய் அவர்கள் பெயரை உத்தேசிச்சு பிண்ட பிரதானத்தை பண்ணிடணும். ஷமீபத்திர பிரமாணேன பிண்டம் தத்யாத் கயாசிரே உத்தரேத்து சப்தகோத்திரானாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது. கயா கஷேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீபத்திரம் அப்படின்னா வன்னி இலை. வன்னி இலை எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும், ஒரு பருக்க அளவு தான் இருக்கும். அந்த அளவு ஒரே ஒரு பருக்கைய நம்முடைய பித்தர்களை நினைச்சுட்டு அந்த கயா கஷேத்திரத்தில் பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுத்தி உள்ள 7 கோத்திரக்காரர்களுடைய 101 தலைமுறையும் கரையேறதுன்னு இருக்கு. நம்மளை சுற்றி 7 கோத்திரம் என்ன அப்படின்னா, நாம் இப்போ சாத்தம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம்? நம் பித்தர்களை உத்தேசித்து சாத்தம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நம்மளை சுற்றி ஒவ்வொருத்தரை சுற்றியும் 7 கோத்திரம் இருக்கு. அதாவது தன் கோத்திரம், தன் மனைவி கோத்திரம், அத்த கோத்திரம், மாமா கோத்திரம், சகோதரி கோத்திரம், பெண் கோத்திரம், நாட்டு பெண் கோத்திரம். இந்த 7 கோத்திரமும் நம்ம சுற்றி இருக்கிற பந்து, இவாளுக்கு தான் பந்துக்கள்னு பேர். இப்போ ஆற்றுல ஒரு கல்யாணம் நடந்தா பத்திரிக்கை யாருக்கு முதல்ல அனுப்பணும்? இந்த 7 பேருக்கும் முதல்ல அனுப்பணும். ஏதோ ஆற்றுல ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து, யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல இந்த 7 கோத்திரக்காரர்கள்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எல்லார்ட்டையும் சொல்லணும். இந்த 7 ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் எல்லாத்துலேயுமே இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்கு. அதே போல் இந்த 7 கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராத்தத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது. தர்மசாஸ்திரம் இதை விரிவா சொல்லியிருக்கு. ஆகினாலே தான் இப்போ இந்த நாளில் கல்யாணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்கிறதுன்னு ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இருக்கு, பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே சகஜமா சொல்றான். அதற்கு பரிகாரம்னு திலஹோமம் அப்படிலாம் பண்றதுன்னு வழக்கத்தில் வந்து நாம ஒன்று என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தகப்பனாருக்கு நன்னா தானே நான் சாத்தம் பண்றேன், ஹோமம் பண்ணி 2 பிராமணால வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நன்னா தான் பண்றேன், ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது. அங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நம்ம சுத்தி உள்ள 7 கோத்திரத்துல யாராவது ஒருத்தர் சரியா சாத்தம் பண்ணலைன்னா கூட அது நம்மை பாதிக்கும். நம் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம்னு காட்டும். இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது? நாம் எவ்வளவு திலஹோமம் என்ன பண்ணினாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய சிராத்தத்தை பண்ணினாலே தவிர அது பரிகாரம் ஆகாது. சொல்லணும். அதுதான் பழைய நாளில் வழக்கம். ஸ்ராத்தம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பா, ஸ்ராத்தம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பா. ஏன்னா விசாரிக்கணும். இந்த 7 கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். இந்த 7 கோத்திரக்காரர்கள்ட்டையும் சொல்லணும். அதான் இந்த ஏதாவது பெரிய காரியம் ஆச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? கல்யாணம் நடந்தா கல்யாணத்துக்கு போறோம், கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. இப்ப கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும். அதை அந்த லைன்ல நின்று வரிசையா கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கு. கல்யாணம் விசாரிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும், நாந்திக்கே போகணும். போய் அவன் எப்படி நாந்தி பண்றான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராத்தத்தில் நம்முடைய பிதர்களுக்கும் பாகம் வருது, இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராத்தத்தில். அந்த நாந்தி சிராத்தத்தை அவன் எப்படி பண்றான்னு பார்க்கணும். அப்பா நன்னா பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி முடிஞ்சு அவன் நமஸ்காரம் பண்ணும்போது 7 கோத்திரக்காரர்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி ஆன உடனே அத்தனை பிதர்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத்த பலன். இந்த பிதர்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்குறாங்க. அந்த வாழை மரம் கட்டுறோம், வாசல்ல தோரணம் கட்டுறோம். எதுக்கு வாழை மரம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த 7 கோத்திரத்தில் உள்ள சில பிதர்கள் அங்கே வந்து தங்கியிருந்து பார்க்குறா கல்யாணத்தை. நம்முடைய பிதர்கள் இங்கே வாழ்ந்து முடித்த பிறகு ஒவ்வொருத்தருமே அவனவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரித்து அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு 5 விதம் சொல்றது கருட புராணம். நம்முடைய பிதர்கள் புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிறவியை கட்டாயம் எடுத்திருக்கா. அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. 5 விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பிதர்களும் எடுக்கிறார். அதாவது
முதல்ல தேவதைகளாக போறா. புண்ணியங்கள் அதிகமாக பண்ணியிருந்தா அவர்களும் ஒரு தேவ கணத்துல இருக்கா, அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா, அல்லது பிரம்மலோகத்தில் இருக்கா, அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா, அல்லது பசு பட்சிகளாக இருக்கா. இந்த 5 விதமாக தான் நம்முடைய பித்திருக்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு, இந்த 5 விதமான பித்திருக்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு தான் 5 விதமான காரியம் பண்றோங்க. வாழை மரம் கட்டுறது, தோரணம் கட்டுறது எதுக்காகன்னா மரங்களாக உள்ள பித்திருக்கள் எல்லோரும் அங்கே வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம். ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில ஹோமங்கள் பண்றோம். அதனால தேவகணத்தில் உள்ள பித்திருக்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதே போல இந்த இது போடுறது, பாலிகை போடுறோம். பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் பசு பட்சிகளாக உள்ள பித்திருக்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம். அதனாலதான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது. இந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் 7 கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும். அங்க போகணும், பூர்வாங்கத்துக்கே போகணும். போய் அந்த பாலிகை தெளிச்சு இருந்து இந்த கல்யாணத்தை ஒழுங்கா பண்றானான்னு பார்க்கணும். இல்லைன்னா எடுத்து சொல்லணும், நன்னா பண்ணுப்பா கல்யாணத்தை, இந்த குழந்தையும் ஸ்ரேஷா இருக்கும், க்ஷேமமா இருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்ல காலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும். அதே போல்தான் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா விசாரிக்க போறதுன்னு ஒரு வழக்கம் இப்ப போறதுன்னு இருக்கு. எல்லோருமே அநேகமா போறோம். போய் என்ன பண்றோம்னா கையை கட்டின்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே நிற்கிறது. அப்புறம் அப்படியே வாசல்ல வந்து அங்கே இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம். அப்படி வரக்கூடாது. விசாரிக்க போறதுன்னா என்ன, போகணும், அந்த பையங்களை பார்த்து சொல்லணும்ப்பா ரொம்ப பெரியவர், நான் நிறையா அனுபவிச்சிருக்கார், ரொம்ப வயசு இருந்திருக்கார். பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம்தான். பெரியவர்கள் போயிட்டா ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து, ஏதோ நமக்கு அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளவுதான். அவருக்கு செய்ய வேண்டியது நீ நன்னா பண்ணிடும். யார் உங்க ஆத்து வாத்தியார், நீ எங்க பண்ண போற அப்படின்னு எல்லாம் விசாரிக்கணும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். எங்க பண்ண போற, வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம், நீ அதை நன்னா ஜாகிரதையா 1 வருஷம் பண்ணணும். இது பித்ரு யஜ்யம்னு பேர், மாத்ரு யஜ்யம்னு யஜ்யமா யாகமாக சொல்லியிருக்கு. 1 வருஷம் பண்ணணும்ப்பா, மாசம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்கு, நீ அதை ஜாகிரதையா பண்ணிட்டு ஏதாவது வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும். ஏன் இவ்வளவு தூரம் விசாரிக்கணும்னா, அவன் சரியா பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும், நமக்கும் பித்ருதோஷம் பித்ருசாபம்னு வரும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும். இதில் சொல்லணும், அவெல்லாம் சரியா சாத்தங்கள்லாம் பண்றாளான்னு பார்க்கணும். இல்லை எங்கேயோ போறான், ஏதோ வாழைக்காய் அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான், சரியா பண்ணல அப்படின்னு. ஏன்னா ஸ்ராத்தத்தில் பிரதானம் 3ன்னு இருக்கு. ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம். இது 3 தான் ஸ்ராத்தத்தில் பிரதானம், அதாவது முக்கியம். ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாளுக்கு இலையில வைக்கணும். இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கும்பொழுது இது 3மே இல்லாமல் போயிடுது. அப்போ அது என்ன ஸ்ராத்தம்? அது ஸ்ராத்த கணக்கிலேயே வராது, அது ஸ்ராத்தம் பண்ணாததாக தான் ஆகும். அது மாதிரி பண்றா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும், அப்பா நீ அது மாதிரி பண்ணாத, ஒழுங்கா பண்ணு, நான் வேணா ஏற்பாடு பண்றேன். அதுன்னு பண்றதுக்குன்னு இடம் இருக்கு. ஏன்னா இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வீடே வருது இல்லையா, அதுல பண்றது சாத்தியம் இல்லை. பீரோ எல்லாம் இருக்கு, பக்கத்திலேயே லெட்டினும் வந்துடுறது, அது ஒன்றும் சரியா வராது. 600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அதை ஒரு காரணமா சொல்லுவோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல பண்றதுக்கு பண்ணாமையே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன அளவு, அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. 2020 மனசுல வச்சுன்னு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா. ரிஷிகள் 12 விதம் சொல்றா. ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சமனத்தையே எடுத்துட்டா 12 விதம், இப்படி பண்ணணும், அப்படி முடியலையா இப்படி பண்ணணும். கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஓம் ஓம் ஓம், இதுதான் ஆச்சமனம், அதையாவது பண்ணுங்கிற. அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ற சமாச்சாரம்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்ராத்தத்தையும் 12 விதம் சொல்லியிருக்கு. அது மாதிரியாவது பண்ணணும். எங்கேயாவது பொது இடங்கள்ல போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்க போய் பண்ணணும். அப்படி பண்ணணுங்கிறத வலியுறுத்தணும். இல்லை அப்பவும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, அல்லது வயசாயிடுத்துன்னு இப்போ பல பேர் சொல்கிறோம். 80 வயசாயிடுத்து, அவரால் முடியல, அதனால கீழெல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்லை. அவர் ஒருத்தரை நியமிக்கலாம். சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிட்டு எனக்காக நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணலாம். அவருடைய அக்னியில் தப்பே கிடையாது. அவர் இன்னொருத்தரை நியமித்து பண்ண சொல்லலாம். பண்ணணுங்கிறது தான் விஷயம். அப்படி சொல்லணும், அப்பா பண்ணு. இல்லை அவளும் கேட்கல அப்படின்னா எப்படி தான் நாம் இதுலேருந்து தப்பிக்கிறது? அத்தை பையன் இருக்கான், அவன் சரியா சாத்தங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லியிருக்க. அதுக்கு தான் மகாலய சிராத்தம்னு சொல்லியிருக்க. மகாலய பட்சத்தில் காருணிக பித்திருக்கள்னு நாம் பண்ணுறோம். இந்த காருணிக பித்திருக்கள்ல இந்த 7 கோத்திரமும் வருது. இந்த மகாலய சிராத்தத்தை அன்னரூபமாக பண்ணணும்.
இப்போ ஹிரண்ய ரூபமாக பண்ணுறதுன்னு வந்துடுத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மூணுமே இல்லாமல் தான் அந்த சிராத்தம் நடக்கிறது. ஹோமமும் இல்லை, பிராமண போஜனமும் இல்லை, பிண்ட பிரதானமும் இல்லை. அப்படி ஆறுது. அப்படி ஹிரண்ய சிராத்தமாக இல்லாமல் ஹோமம் பண்ணணும். 5 பிராமணாவை வரித்து அந்த ஹோமம் பண்ணினா கட்டாயம் பித்ருதோஷம் பித்ருசாபம் எதுவாக இருந்தாலும் போயிடும். ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணணும்னு சொல்கிறோம்னா, இந்த காருணிகால் அத்தனை பேருக்கும் அங்கே ஹோமம் உண்டு. இந்த காருணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும். எத்தனை பேர் நமக்கு காருணிகால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும். சொந்தங்கள்லாம் இந்த 7 கோத்திரத்தையும் சுற்றி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சுட்டு மாமனார் 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 வகைரா, இதே போல் மச்சினன் எல்லாரும் வருவார். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இந்த மகாலய சிராத்தத்தில் அன்னரூபமாக பண்ணுறதுல என்ன விசேஷம்னு கேட்டால், கடைசியில் தர்மபிண்டம்னு அதில் வருது. 3 பிண்ட பிரதானம் கடைசியில். அதில் அத்தனை பேரும் வந்துடுறா. அதை பண்ணினா கட்டாயம் பித்ருசாபம் போகாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு பிரசவித்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு, பிரசவம் பார்த்த டாக்டர், நம்ம ஆற்ற ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள், தினமும் நம்ம ஆற்றுல பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலைக்காரி, பால்காரன், இவ அத்தனை பேருக்கும் அதில் தர்மபிண்டத்தில் வருது. இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும். அபார்ஷனாக ஆனது, அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது, அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாமல் நம்ம சொந்தங்களில் இருந்தவா, இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்மபிண்டத்தில் வருது. கடைசியில் பண்ணணும் அது. இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்மபிண்டம்னு அந்த 3 பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். அது ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அதில் பாகம் வருது. முக்கியமாக இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் அதில் பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலய சிராத்தம். அது இப்போ அநேகமாக எல்லோருமே பண்ணுறா. அது அன்னரூபமாக பண்ணணும். ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது பண்ண முடியாமல் போயிடுத்துன்னா தான் ஹிரண்ய ரூபமாக பண்ணுறதுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்காலே தவிர அதை அன்னரூபமாக பண்ணுறதுன்னு வச்சுக்கணும். ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்ணுறது அப்படின்னு பண்ணணும். மாதிரி இந்த மகாலய சிராத்தம் பண்ணுறதுனால நம்ம சுற்றி உள்ள 7 கோத்திரக்காரர்களுக்கும் அதனால திருப்தி ஏற்படுறது. இது இந்த கயா சிராத்தம். கயா இப்போ காசி யாத்திரைன்னு போகிறா இல்லையா, ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து அலகாபாத் காசி போயிட்டு கயைக்கு போகிறா. அங்கே போய் என்ன சிராத்தம் பண்ணுறா எல்லாரும்? இந்த மகாலய சிராத்தத்தை தான் அங்கே போய் பண்ணுறா. தீர்த்த சிராத்தம்னு பெயர் தான் வேறு. அந்த சிராத்தம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சிராத்தம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்கார். நாம் காசி யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சிராத்தம் ஒன்று பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும். இது பண்ணாமல் நாம் காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை. இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த கயையில் போய் ஒரு ஜென்மாவில் ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும். அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது, போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சிராத்தங்கள் பண்ணுறது, கயையில் போய் பிண்ட பிரதானம் பண்ணுறது, இது 3ம் யார் பண்ணுறானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேர். திரிபி புத்திரஸ்ய புத்திரதா. இது 3ஐயும் பண்ணுறவன் தான் புத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாம் புத்திரன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா அவளுக்கு இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இதை தினமுமே வருது. தினமுமே தேவ யஜ்யம் பித்ரு யஜ்யம்லாம் இந்த வைஷ்வதேவத்தில் வருது. அப்படி இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அந்த வைஷ்வதேவத்தை தினமும் செய்யணும். தினமும் பண்ண முடியல அப்படின்னா இப்போ உபாசனமே எடுத்துட்டா ஒவ்வொரு கிரகஸ்தனுக்கும் கட்டாயம் செய்ய வேண்டிய தர்மம்னு 3 இருக்கு. அதாவது தினமும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும், அது கொடுக்க முடிய மாட்டேங்கிறது. 2வது உபாசனம் பண்ணணும், அதுவும் பண்ண முடிய மாட்டேங்கிறது. பிரம்மச்சாரிக்கு தினமும் பிக்ஷை போடணும், அதுவும் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அப்படிங்கிறதுனால தான் இதை 3ஐயும் மகாபிரியவா ஏற்பாடு பண்ணான். அங்கங்கே கோசாலைகள் ஏற்படுத்தி பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கோ, இந்த காய்கறிகளுடைய தோலை போடுங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா பிரச்சாரம் பண்ணினான். அதே போல தான் பிடி அரிசி திட்டம்னு பெரியவா கொண்டு வந்து பிடிப்பிடியாக அரிசியை எடுத்து வச்சு பக்கத்தில் உள்ள பாடசாலைகளில் கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு சின்ன சின்ன தர்மங்கள். ஒரு பிடி அரிசிங்கிறது பெரிய பாரம் இல்லை. அப்படி பிடிப்பிடியாக எடுத்து வச்சு கொண்டு போய்